வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் நல்லது மட்டுமே கொண்டு வந்து சேர்க்குதுன்னா, அந்த நல்லதை கேட்டது நீங்கள் தான், தேடினது நீங்கள் தான், ஈர்த்தது நீங்கள் தான். ஆகவே நம் பதிவை பார்ப்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் ஆழ் மனசில் பதிய வச்சுட்டு இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குது. கடவுள் நிறைய நல்லதை உங்களுக்காக வச்சுருக்காரு. காத்துட்ருங்க. அந்த பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்வில் பல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் கடகம், மீனம் இந்த 2 ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கணும், எதை தவிர்க்கணும், எதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு அற்புதமான வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்வில் நல்லா இருக்கட்டும். அதாவது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக தெளிவான வாழ்க்கை முறைக்கான அந்த சிந்தனையை கொண்டு வருதுனாவே கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு தயாரித்து நம்ம கையால் கொடுத்தோம். நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொன்னேன். ஐயா, நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது வந்து அடைவதை எவராலும் இங்கே தடுக்க முடியாதுன்னு இன்றைக்கி எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு படி மேலே போய் நம்மக்கிட்ட வந்து இந்த ஆன்மீக பொருளை பல்காக வாங்கி அவங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாத்துட்டையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க சில நபர்கள். கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட பயனுக்காக வீட்டுக்கோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கோ வேணும்னாலோ, அல்லது வாங்கி நீங்கள் வெளியில் விற்கணும், என்னுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கெலாம் நான் கொஞ்சம் விற்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வர அமௌண்ட் கம்மியாக கொடுங்க, அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கி யாருக்காவது விற்றாலும் சரி, யார் கைக்கு போதோ அவங்க திரும்ப இதை கேட்பாங்க. அதை நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம். சரி, இப்போ இந்த கடகம், மீனம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கடக ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, உண்மையை சொல்லணுன்னா கடகராசிக்காரர்கள் சில வருடங்களாகவே இதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தாக்கத்தில் பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கைக்கான அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இந்த வாழ்க்கைக்கான அனுபவத்தை இன்றைக்கி மீன ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான அனுபவம் வந்து இவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நல்லா இதுதான் நடந்துகிட்ருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், கடகராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய இப்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தன்னுடைய லைஃப்பில் பட்ட அனுபவத்தை வச்சு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இவங்க முன்னாடியே சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணால் இப்படி நடக்கும், இதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறேன், இதெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை இந்த நேரத்தில் இந்த மீன ராசிக்காரங்க அலட்சியப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது வந்து நீ சொல்கிறது சரியில்லை, நான் சொல்கிறதா சரின்னு பேசுவாங்க. அப்போ பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு பயணிப்பவர்களாக இப்போ மீனராசிக்காரங்க இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா கடகராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே இந்த வேலை விஷயத்தில், வருமானம் சார்ந்த விஷயத்தில் எதை நம்ம பண்ணக்கூடாது, எதை பண்ணணுன்றதை இந்நேரம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறையிலேயே. ஏன்னா நான் தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன்னு, கடகராசிக்காரர்கள் யார், எல்லா தகுதி, எல்லா திறமையும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களை பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க, பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் தான், அதாவது ஒரு இயந்திர வாழ்க்கை போல் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. எந்திரிக்கிறோம், அப்படியே ரோபோட்டிக் லைஃப் மாதிரி எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம், சம்பளம் வருது, செலவு ஆகுது, திரும்பி எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம், சம்பளம் வருது, செலவாகுது. அப்போ பெரும்பாலான கடகராசிக்காரங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நேரமும் காலமும் தான் போதே ஒழிய என்னை விட ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்க. ஆனால் அது எல்லாம் தெரிஞ்ச என்னால் ஏன் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏதோ ஒரு விஷயங்களை தடுக்குதுன்னு. அதனால தான் இப்போ பெரும்பாலும் கடகராசிக்காரங்கனாவே அவங்களே வாய் திறந்து சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆமாங்க, எனக்கு கண் திருஷ்டி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது, நிறைய பேருடைய பார்வைகள் என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் மீன ராசிக்காரங்களும் வந்து இணையிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாக்கங்கள் பயங்கரமாகவே இருக்கும் இந்த நேரத்தில். அது இல்லாமல் அதான் நான் சொன்னேனே, இவங்க சொல்கிறதே இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் வரும். அந்த சண்டைகள், வாக்குவாதத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு பயங்கர கோபம் வரும். வார்த்தைகளை வந்து அள்ளி வீசிடுவாங்க அவசரப்பட்டு கோபத்தில். இதனால் பார்த்திங்கன்னா சண்டைகள் ஒரு இடத்துல உருவாகும். ஆனால் இந்த குரு பயிற்சி பலன்கள் இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஐயா, இந்த வருடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி
இந்த 2026 பாதி வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், மீதி வருஷம் வேறு மாதிரி இருக்கும்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் சில ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அந்த வகையில் இப்போ எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதற்கான நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்றனால. சரிங்களா? அப்போ அந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம், அதாவது ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக வரக்கூடிய மாற்றமாக தன் லைஃப்பில் அல்லது இருந்த விஷயத்திலேயே வரக்கூடிய அட்வான்டேஜாக வரப்போதா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, கடகம் மீனம் இந்த 2 ராசிக்காரர்களுடைய ஆல்ரெடி தன்னுடைய லைஃப்பில் இருந்த விஷயங்களிலேயே இப்போ புதுசாக சில மாற்றத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? அப்போ அந்த சூழ்நிலைகள் தான் இவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அப்போ இங்கே கடகராசிக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு பகவான் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசி உச்சம் பெறுவதால் இந்த 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்ல. என்னங்க 12 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், பல வருடத்திற்கு பிறகு குரு பகவானுடைய அமைப்பு இந்த வாட்டி கடகராசிக்காரர்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்க இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் மீன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவின் 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுவதால் அந்த அதான் சொல்கிறேன், தொழில் ரீதியான மாற்றத்தை பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த பக்கம் தொழில் ரீதியான மாற்றம், இந்த பக்கம் பல வருடம் கழித்து கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்திற்கான காலம். அப்போ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல என்ன நம்ம தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஜாதக அமைப்பின்படி அவரவர்கள் ராசிப்படி அவரவர்களுக்குன்னு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் மாற்றங்கள், கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்தந்த மனிதர்களுக்கு தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இதே மீனராசிக்காரர்களில் கோபமே படாத அமைதியாக பொறுமையுடன் தன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதே மீனராசியில் பிறந்தவர்கள் சட்டுன்னு பயங்கரமாக கோவம் வந்து யார் என்னன்னே பார்க்காம வச்சு வேண்டி பார்க்காம வார்த்தைகளை சிதறவிடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போ இந்த எல்லா கேட்டகரி நபர்களும் அந்த ராசியில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது எந்த இடத்துலங்க எல்லா கேட்டகரியும் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ராசிக்கான பழக்க வழக்கங்களையும் தாண்டி தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அவரவர்கள் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், எதெல்லாம் பார்த்து வளர்ந்தாங்க, எப்படிப்பட்ட குணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு, எப்படிலாம் வந்து இத்தனை வருஷமாக அந்த குணத்தோட அந்த பழக்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே பொறுத்து தான் அந்த மாற்றங்கள்ன்றது அந்த இடத்துல தான் இப்போ வருது. அப்போ இந்த கடகம் மீனம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு இடையே அந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், பேசக்கூடிய பேச்சுக்கள், நடந்துக்கக்கூடிய செயல்கள், இவை அனைத்திலும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இவங்க மேலே இவங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். சரிங்களா? குறிப்பாக வாழ்க்கைக்கான அனுபவ பாடங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். இந்த குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மாற்றம். ஏன்னா இப்போ கடகராசிக்காருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஆனால் மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால கண்டிப்பாக அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்குதுங்களா, 2 ராசிக்காரங்களும் பக்கத்தில் இருக்கிறப்ப இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல மாற்றத்தை முழுமையாக அனுபவிக்கணும்னு நினச்சாலோ, அல்லது மீன ராசிக்காரங்களோ தன்னிடம் உள்ள விஷயங்களை மாற்றிக்கிட்டு நல்ல வழியில் பயணிக்கணும்னு நினச்சாலோ அந்த ஒற்றுமை வேணும், அந்த புரிதல் வேணும். அப்போ இந்த காலகட்டம் கடகம் மீனம் 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை பாடத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். பொறுமையோடு அனலைஸ் பண்ணி அதை கேட்குற ஒரு பக்குவம் இருக்கணும். இது கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக அதற்கான தகவல்கள் உங்கள் காதுக்கு வரும். கடகராசிக்காரங்க மீனராசிக்காரர்களிடமோ அல்லது மீனராசிக்காரங்க கடகராசிக்காரர்களிடமோ அல்லது வெளிநபர்களால் இந்த 2 ராசிக்காரர்களுக்கோ அந்த செவிவழி தகவல்களாக காதுக்கு வந்து சேரும். வாழ்க்கைக்கான பாடங்கள், இதை பண்ணால் இது நடக்கும், இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் உங்களை தேடி வருதுன்னா அதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை அடைவதற்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு, சரி இப்படி பண்ணால் இது நடக்கும், அப்போ நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன், நான் நல்லதை பண்ணுறேன்னு அந்த புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த புரிதல் இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பல சூழ்நிலைகள் உள்ளே வரும்.
அதை கெடுக்கிறதுக்கு நினைக்கலாம், அதுக்கு சண்டைகள் உருவாகலாம், வாக்குவாதங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் அதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு தருணம். ஒரு மனிதனாக அதை தான் நம்ம போராடி அதற்கான நல்லதை அந்த நேரத்தில் நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ கடகம் மீனம் இந்த 2 ராசிகள், ஏன்னா இந்த கடகராசிக்காரனுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு போகிற இடம் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு முருகனுடைய ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கடகம் மீனம் 2 ராசிக்காரர்களும் சேரக்கூடிய இடம் என்னென்னா, வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு கொஞ்சம் நிலம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். இப்படிப்பட்ட ஆசைகள் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா தொழிலுக்கான நபர்கள் வருமானத்தை பெருக்கி தன்னுடைய அந்த பேக்ரவுண்டை பில்டப் பண்ணுன்ற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சொத்து சேர்க்கணும், நம்ம இருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது தன்னுடைய லெவலை அதிகப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா, குறிப்பாக இந்த காலகட்டம் அந்த மனசில் ஏற்படக்கூடிய பயம் எப்படி இருக்குது, ஒரு குழப்பம் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு என்ன சொத்து இருக்குது, நமக்குன்னு என்ன வருவாய் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய நிலையை பற்றி உண்மையிலுமே ஃபீல் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் இப்போ மீனராசிக்காரங்க இருக்காங்க. அந்த பயம் அவங்களுக்குள்ளே இப்போ ஊடுருவிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த பயம் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றின பயமாக தான் இருக்கும் பெரும்பாலும். அது இப்போ உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கடந்த சில வருடங்களாலே இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அல்சர் பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியில் ஸ்டோனு, அப்படி இல்லைன்னா அந்த செரிமான பிரச்சனை, இடதுகை வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறோம்ல, இந்த சரியான ஒரு உணவு முறைகளை எது நமக்குன்னு செட் ஆகும், எது சரியாக சாப்பிடணுன்றதுலேயே ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். சாப்பாடு ஒத்துக்காமல் போகிறது, தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடுவில் வந்து இவங்களை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது, சரியாக பயணிக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். உடல் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும். ஆனால் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுதும் அதற்கான உபகரணங்களை கையாளும் பொழுதும் கவனமாக இருக்கணும். அது பாருங்கள், நல்லதுக்கான முயற்சியும் எடுக்கணும், ஆனால் அந்த நல்லதை அடைவதற்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் கவனமாக இருக்கணும். அப்போ இது 2மே வேணும். ஒரு மனிதன் 2 விஷயத்தையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் அதை முழுமையாக அதற்கான நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இப்போ முருகன் வழிபாடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடோ அல்லது பழனி முருகன் கோவிலுக்கு, குறிப்பாக கடகம் மீனம் 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபாடு செய்வது குடும்பத்திற்கே அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல செய்திகளை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல மாற்றத்திற்கான வழிகளை பிறக்க வைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உருவாகும். அப்போ முருகன் தான் இந்த இடத்துலையும் கை கொடுக்க வராரு. சரிங்களா? இன்னொரு பக்கம் இந்த குரு பகவானுடைய அமைப்பு இந்த தொழிலுக்கான மாற்றத்தை கொண்டு வரும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ வேலை, தொழில் இதற்கான மாற்றத்தை தேடி நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, அதற்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகும். அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், செஞ்சே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலைக்கு போய் பார்ட் டைம் வேலைக்கு போய் இன்னும் நான் 4 காசு சம்பாரிச்சே ஆகணுன்ற சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ அந்த சூழ்நிலைகளை கஷ்டமான சூழ்நிலைன்னு பார்க்காதீங்க, இக்கட்டான சூழ்நிலைன்னு பார்க்காதீங்க. அதுதான் அடுத்த கட்டம் நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு உந்துதல், ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்து நம்மளை ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு கொண்டு போகணும். அதுதான் அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்ததுக்கான காரணம்ன்றது பின்னாடி தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்தப்போ நான் யோசித்த முடிவு தான்ப்பா இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொன்ன நபர்கள் தான் இங்கே நிறைய பேர். சரிங்களா? அப்போ அந்த தடுமாற்ற சூழ்நிலை வராமல் இருந்திருந்தால் கூட நான் இந்த லெவலுக்கு இன்றைக்கி நல்லா வந்திருக்க மாட்டேன்னு சொன்ன நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் தான் இங்கே யோசிக்கணும். அப்போ இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வாக்குவாதங்கள், சண்டைகளுக்கு எல்லாமே நேரத்தை ஒதுக்காதீங்க. அதெல்லாமே தயவு செஞ்சு வேண்டாம். அதே போல்
இவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இவர்கள் சொல்லும்போது ஏற்றுக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இவர்கள் சொல்லும்போது ஏற்றுக்கணும். 2 பேத்துக்குள்ளேயுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை சார்ந்து தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஏதோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் போலேயோ இப்போ ஒரு சிக்கல் போலேயோ தோணினாலும் அது அப்படி தான் நினைக்காதீங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். முருகன் வழிபாடு நான் சொன்ன மாதிரி பழனி கோவிலுக்கு சென்று ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். போகிற மாதிரி இருந்தால் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், மெடிடேஷன் முக்கியம். உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். உடல் சூடு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சில பதிவுகளில் நான் சில நபர்களிடம் கேட்டிருந்தோம், இந்த அதிகாலையில் 2 மணி 3 மணிக்கெல்லாம் யாருங்க அலாரம் இல்லாமல் எந்திரிக்கிறீங்க, எதுக்கு எந்திரிக்கிறோம்னே தெரியாமல் திடீர்னு எந்திரிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஐயா நீங்கள் சொன்னது 100% இல்லை 1000% உண்மை. அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது எதர்ச்சியாக உங்கள் பதிவை பார்த்து நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையை சொன்னதை கேட்கும்போது எனக்கு அப்படியே உடம்பே சிலிர்த்துருச்சுன்னு சொன்னாங்க சில நபர்கள். ஏன்னா இந்த ஒரு எண்ணத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு கேள்விக்கு தான் விடை தேடிட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு 2 மணி 3 மணிக்கு தூக்கம் கலையுது, 4 மணிக்கு தூக்கம் கலையுது, 5 மணிக்கு தூக்கம் கலையுது, நான் எந்திரிச்சு உட்காடுறேன். எதுக்காக எந்திரிச்சேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது, பல சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ராசிக்காரங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த எந்திரிச்ச அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல தப்பி தவறி கூட நீங்கள் சோகமான விஷயங்களையோ அல்லது அடுத்த நாள் நடக்கவிருக்கக்கூடிய ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையையோ, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, ஐயோ அன்னைக்கு அப்படி நடந்துருச்சே அப்படின்ற ஏதாவது கவலையை கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, அல்லது இந்த நபர் நினச்சா நான் ரொம்ப சோகமாயிருவேன், ரொம்ப ஃபீலிங் ஆயிடுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை பற்றியோ இந்த மாதிரிலாம் எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கு 5 மணிக்குள்ளே உங்களுக்கே தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலும் எதுக்கு எந்திரிச்சேன்னு நீங்கள் யோசிக்கிறத விட அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்கள் மனதில் ஓடக்கூடிய சிந்தனைகள் மிக சக்தி வாய்ந்த சிந்தனைகள். அதை நல்லபடியாக சிந்திக்க வைங்க. நல்ல காட்சிகள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேர்த்திட்ட பேசினப்போ தெரிய வந்த விஷயம் என்னென்னா, ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், தூக்கம் கலையுது எந்திரிக்கிறோம், ஆனால் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தூக்கமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த 1/2 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்ச பல விஷயங்கள் எங்கள் மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்துது. அதெல்லாம் பற்றி யோசிக்கிறோம். அதை தான் பண்ண வேணான்னு நான் சொல்கிறேன், அதை தான் செய்ய வேணான்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள். இனி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணுன்ற நிகழ்வுகளை பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வைங்க. அந்த நேரத்தில் முழிப்பு வருதுன்னாவே பிரபஞ்சம் நம்மிடம் எதிர்பார்ப்பது உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்றதுக்காக தான் உங்களை எழுப்பிவிடுது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகாலை நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை எழுப்பி கேட்குது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவலைகளையோ சோகங்களையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ நினச்சிட்டு உட்காந்துட்டிங்கன்னா மீண்டும் அதையே கொண்டு கொடுத்துரும். அந்த இடத்துல நல்லதை யோசிங்க. நல்ல எங்கே நீங்கள் இதுக்கு மேலே உங்களுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்கணும், நல்லபடியாக அமைச்சுக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும், எப்படிலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரணும், மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ எந்த நல்ல விஷயத்தையும் அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க. அது பாருங்கள், அது எப்படி போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகி அது எப்படிப்பட்ட சில விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர்கள் மூலமாக உங்கள் காதுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய மாற்றத்தை எல்லாமே நீங்கள் படிப்படியாக பார்க்கும்போது வாழ்க்கை என்னன்றதை புரிஞ்சுக்குவீங்க. எப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அவன் எப்படி வழி நடத்துகிறான்றதை புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ நாள் நடக்கிற விஷயத்தை பார்த்து நம்ம அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இனி என்ன நடக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, இந்த பிரபஞ்சத்திடம் உணர்த்துவீங்க. அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அந்த நல்ல முடிவுகளும் நல்ல மாற்றங்களும் உங்கள் லைஃப்குள்ளே வர்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சிடும்.
எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியும், யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு தெரியும், எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தை எப்படி நாம் சரியாக பயன்படுத்துவதுன்றது எல்லா அறிவுகளும் தெளிவுகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். யாரும் வந்து உங்களுக்கு ஐடியா தரணும்னு அவசியம் இல்லை, யாரும் வந்து உங்களுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நல்லது எங்கே இருந்தாலும் அது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். தேவையற்ற நபர்கள், உங்களுக்கு கெட்டது நினைக்கிற நபர்கள், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தால் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் உங்ககிட்டேருந்து விலகி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். என்றைக்கு அப்படி தேவையற்ற நபர்கள் உங்களை விட்டு விலகிறாங்க, நல்ல நபர்கள் திடீர்னு உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாங்கன்னாவே உங்களுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லதை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.